இப்ப நம்ம எல்லாரும் ரீனாவை எப்படி காப்பாத்த போறோம்னு பாப்போம். காப்பாத்த போறோம்பா, காப்பாத்த போறேன். I'm taking this on myself. ஐயோ, அதுக்கு ஏதோ காரணம் இருக்கு. உயிரை புடிச்சு வச்சுக்க காரணம் எனக்கு தெரியுதுமா. என் அம்மா விட்டு போனார்ல, அவர் மட்டும் ஒரு வாட்டியாச்சும் பாக்கணும்னு தோணுது. எத்தனை வாட்டி உங்ககிட்ட நான் என் குழந்தைய பத்தி வந்து கேட்டிருப்பேன். இத்தனை மாசமா நான் எத்தனை வாட்டி தெரியுமா சார் கேட்டிருப்பேன் என் அப்பா யாருன்னு. வரேன்னு சொல்லிட்டு அம்மாவே பார்க்க வரலனா ரதிதான் பார்க்க விடல. அப்புறம் எப்படி என்ன பார்க்க வந்திருப்பாரு? எனக்கும் ரதிக்கும் குழந்தைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதையாவது பார்க்க விடல. அவர் திரும்பி பார்க்கவே வரலையா? உங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. விஜய் கிட்ட நீ சின்ன வயசுலயே இறந்துட்டுனா தாத்தா சொல்லி இருக்காரு. குழந்தை பிறக்கும் போதே செத்து பிறந்துச்சு. என் பொண்ணு இறந்துருச்சுன்னு என்கிட்ட சொல்லிருக்கீங்க. எப்ப சொல்றாங்க? அவரை திரும்பி பார்க்க வந்தாரு. நான் அப்பாவாக இருந்தேன். அவருக்கு ஒரு குழந்தை இருந்திருக்குன்னு சொன்னாரு. குழந்தை இறந்து போறது அது அவர் சொல்றப்போ ஒரு நிமிஷம் கூட அந்த குழந்தைய பத்தி நினைக்கலையா நீங்க? அவரோட குழந்தைய எவ்வளவு மிஸ் பண்றாருன்னு தெரிஞ்சது. எப்படிங்க கடந்து வருவீங்க? என்னால கடந்து வர முடியாது. ரீனாக்கு தெரியுமா நான் அப்பாங்க? அவருக்காச்சும் தெரியுமா நான் அவரோட பொண்ணுன்னு? குழந்தை எங்க ஹாஸ்பிட்டல்ல சாக கிடக்கிறா. இப்ப ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு. நாங்க வந்த நாள்ல என் குழந்தை முன்னாடியே இருந்திருக்குது. கூடவே தான் சார் அந்த ஆள் இருக்காரு, என் கூடவே. என் பொண்ணுக்கு எது நல்லதோ அதைத்தான் நான் செஞ்சேன். நான் இந்த மாதிரி ஒரு இடத்துலதான் சார் வந்தேன். அப்படி என் பொண்ணுக்கு ரவிக்கும் எனக்கும் பிறந்த குழந்தை. அவங்க ரெண்டு பேரும் கோவப்படும் போது அந்த கோபத்தோட வெளிப்பாடு அந்த மேனரிசம்ஸ் அப்படியே இருந்துச்சுல்ல. சாகலையும் தோன்றுறா. குழந்தைய அவன் கண்ணை பார்த்துங்கன்னா அப்படியே அவ்வளோ பண்ணி உன் வீட்டுக்கு எடுத்து போயிருப்பேன். ரீனாக்கும் உனக்கும் உண்மை தெரிஞ்சதுன்னா ரீனாவை நான் எழுந்துருவேணும்னு எனக்கு பயமா இருந்துச்சு. உங்களை யாரும் ஹோம்ல சேர்த்து விட்டாங்க. நீங்க இந்த ஹோம்ல விட்டதுக்கு உங்க தப்புனால நான் கஷ்டப்பட்டேன். நம்ம குழந்தைய வளர்க்க பிடிக்காம அவளை ஹோம்ல கொண்டு விடுவேன். இப்படி ஒரு பொண்ணை எப்படி ஹோம்ல விட மனசு வந்தது? திருப்பி நான் இங்க வந்ததுக்கு அப்புறமா என்ன கஷ்டப்படுத்திட்டு மட்டும் தான் இருந்தீங்க. அவளே திரும்ப வந்தாலும் அவளை திரும்ப போன்னு சொல்லுவேன். இங்க யாருமே எனக்கு வேணாம். உங்க மூஞ்சி எல்லாம் பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. ஏன் குழந்தை ஹாஸ்பிட்டல விட்டு வெளில வந்துருச்சு. I will make sure that you never see her again. நான் இங்க யாருமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ முதல் வாட்டி பிறக்கும் போது உனக்கு யாருமே இல்லைன்னு நீ நினைச்சிருக்கலாம் ரீனா. நமக்கு யாருமே இல்லைங்கிற ஃபீல் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். நான் தான் உன் அப்பா வந்திருக்கேன். கூட எனக்காக இல்ல. இது உன்னோட புது ஜன்மம். இந்த ஜன்மத்துல உன்னோட உன் கூட உங்க அப்பா நான் இருப்பேன். உனக்கு 25 வருஷத்துக்கு அப்புறம் நீ எனக்கு கிடைச்சிருக்க. நமக்குள்ள ஒரு கனெக்ஷன் அமைஞ்சிருச்சுல்ல. என் உயிரை நீ புடிச்சு வச்சிருக்கீங்க. அவர் கூட ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ நீ என்னை விட்டு போகாத. Just hold on baby girl. உன்னை என்கிட்ட இருந்த எக்காரணத்துக்கும் யாரையும் எடுத்துட்டு போக விட மாட்டேன். வந்துட்டியா?